இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் வந்து நம்ம கிரிப்டோ மைனர்ஸோட கதி என்னன்னு தெரிஞ்சிடும். போட்ட காசு வருமா வராதா அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வந்து எத்தேரியம் லண்டன் ஃபோர்க் பற்றி தான் பேசுகிறோம், ஹார்ட் ஃபோர்க்கு. அண்ட் ஸோ அதில்னால நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் ஆக போகுது, ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில் சி. வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன் கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷினாக ஆன்சர் பண்ணுவோம். நிறைய பேர் இதை பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஹார்ட் ஃபோர்க்னால் என்ன ரோல், ஸோ வாட் இஸ் ஹார்ட் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சாஃப்ட்வேர் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இதில் நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் புரியும். ஸோ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நம்ம ஆக்சுவலி கித்தே வச்சுருக்கோங்க. அண்ட் ஸோ இதில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோட்லாம் நம்ம இதில் வச்சுருப்போம். ஸோ லெட்ஸே இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் வந்து ரெபாசிட்டரியில் இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து மாஸ்டர் பிரான்ச். ஸோ மாஸ்டர் பிரான்ச்சில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம சிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து நம்ம மாஸ்டர் பிரான்ச்லேயே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் தி சார்ட் ஆஃப் லைக் த மெயின் திங். ஸோ இது இல்லாமல் மற்ற பிரான்ச்சஸும் இருக்குது, அடிஷ்னல் பிரான்ச்சஸும் இருக்குது. ஓகே, ஸோ இது உள்ள டெக்னிக்காலிட்டிஸ்லாம் எதுவும் போகாதீங்க, நம்ம வில் see it in another வீடியோ. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹார்ட் ஃபோர்க் அப்படின்றது வந்து இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து இந்த வெர்ஷனில் இருக்குது. லெட்ஸ் சே 1.33 வாட் எவர் த வெர்ஷன் இஸ். அண்ட் இந்த ரிலீஸ் டேட்டில் இந்த வெர்ஷன் இருக்குது. அண்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து அந்த பிரான்ச் அப்படியே விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேரோட க்ளோன், அந்த சோர்ஸ் கோடு வந்து லெட்ஸ் சே இப்போ நம்ம சோர்ஸ் கோடும் போய் பார்க்கலாம். ஓப்பன் ஷோன் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதான் அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட். ஸோ இந்த சோர்ஸ் கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போட்டு அது வந்து இன்னொரு பிரான்ச்சை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஹார்ட் ஃபோர்க். சரி, இப்போ இந்த ஹார்ட் ஃபோர்க்னால என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தேரியம் கிளாசிக் இந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ், மெயின் கிரிப்டோ கரன்சிஸோட நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கிற ரீசன் வந்து இந்தமாரி ஹார்ட் ஃபோர்க் அப்போ வந்து பாதி பேர் ஒத்துக்காமல் போனது தான். ஸோ இது என்ன ஒத்துக்காமல் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிப்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீசென்ட்ரலைஸ்டு காயின்ஸ், கிரிப்டோ காயின்ஸ், கரன்சிஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாரி, ரிசர்வ் பேங்க் மாதிரி யாருமே வந்து இதை அச்சடிக்கிறது இல்லை. அண்ட் யாருமே வந்து இது வந்து இந்த காயின் வந்து அப்ரூவ் பண்ணுறதில்ல, கவர்னர் சிக்னேச்சர் போகிறதில்ல, இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அப்போ வந்து இது யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாரி மைனர்ஸ். ஸோ இந்த மைனர்ஸ் தான் சேர்ந்து தான் வந்து ஒரு பேங்க்கை ரன் பண்ணுறாங்க. அண்ட் பப்ளிக் வந்து இதில் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து மைனர்ஸ் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. இவ்வளோ தான் இந்த பிளாக் செயின். அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஹார்ட் ஃபோர்க் அப்போ வந்து இப்போ இந்த சாஃப்ட்வேரை நான் க்ளோன் பண்ணி அந்த டெவலப்பர்ஸ் வந்து இன்னொரு வெர்ஷனாக க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஏன் அந்த இன்னொரு வெர்ஷன் அப்படின்னா அதுதான் வந்து EIP அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சே இஃப் திஸ் லிங்க் இஸ் கிளியர். ஸோ EIP அப்படின்றது வந்து தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ அது என்னென்னா எத்தேரியம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொபோசல் தானே, ஓகே, ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இப்போ நம்ம வைக்கிறது வந்து இப்போ போகிறது வந்து EIP 1559. ஸோ அதுதான் நம்ம இப்போ போகிறோம். இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து யார் சஜஸ்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காயினோட ஓனர்ஸா, அந்த காயினோட ஃபவுண்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆல்சோ ஹேவ் அ சே, பட் தே ஆர் நாட் தி ஃபைனல் ஜட்ஜஸோ, அவங்க தான் வந்து அதை முடிவெடுக்கிறதோ அப்படி கிடையாது. இது வந்து என்டையர் நெட்வொர்க்கில் யாரெல்லாம் எத்தேரியம் வச்சுருக்காங்களோ, கவர்னிங் டோக்கன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த கவர்னிங் இதில் இருக்காங்களோ தே டிசைட். இப்போ எப்படின்னா வந்து இந்த EIP அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் கூட ப்ரொப்போஸ் பண்ணலாம், நான் ஒரு கொஞ்சம் எத்தேரியம் வச்சுட்டு நான் ப்ரொப்போஸ் பண்ணலாம். இந்தமாரி எத்தேரியமில் வந்து நீங்கள் அந்த காயினோட சிம்பிளை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நான் வேணால் எதனாலும் சொல்லலாம். பட் நான் சொல்கிறத வந்து மெஜாரிட்டி 51%, 52% வந்து எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் வந்து வேறு சிம்பிளே இருக்கும் காயினுக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ரோட்டோகால், அதுதான் அப்படி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா EIP 1559 எதுனா 1559 இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 1559 இருக்குது. அண்ட் ஸோ இது என்ன லண்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு தடையும் அவங்க லான்ச் பண்ணுறப்ப ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தடவை வந்து டெப்கானில் வந்து தே யூஸ் டு லண்டன் ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அகெயின் கைஸ், நம்மளுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸில் ட்ராவல் பண்ணிருப்போம். ஸோ இதில் ஏதாவது நான் வந்து மிஸ்டேக் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ லெட் அதர்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் இட். Okay, what the heck is London? London is a overreacting title for Thursday's hard fork. So as I said, நேரமே சொன்ன மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஜஸ்ட் க்ளோன் பண்ணுறோம், பட் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃபேன்சியாக ஒரு நேம் கொடுக்கணுன்றதுக்காக they said it as London. ஓகே, நிறைய ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் நடக்குது. ஒரு மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து எத்தேரியமில் வந்து 2 மெயின் இஷ்யூ இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து
மொத்த நெட்வொர்க் கன்ஜெஷன். ஸோ நெட்வொர்க் வந்து ரொம்ப இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்கை பாஸ் பண்ணி அதை கேஷ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு நீங்கள் 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கடுப்பாக இருக்குது, ஏன் நான் வெயிட் பண்ணணும், நான் தான் காசு கொடுக்குறேன், நான் செக்கை போடுறேன், எனக்கு உடனே கேஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பட் அவன் பேங்க் என்ன சொல்லலாம், சார் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து 10,000 பேர் செக் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் செக்கை நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் வரணும், எங்களுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னோடனே நீங்கள் அப்போ கேட்குறீங்க, அப்போ ஒரே ஒரு கேஷியரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் பண்ண தான் முடியாது, மல்டிபிள் கேஷியர்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. அதை தான் வந்து இப்போ EIP வந்து பண்ணுது. நாட் 1559 கிடையாது, ETH 2.0. ஸோ எத்தேரியமே வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கான ரீசனே வந்து ஒரு கேஷியரை வச்சு சமாளிக்க முடியல, எனக்கு மல்டிபிள் கேஷியரை கொடு, டிரான்சாக்ஷன்ஸ் மல்டிபிள் த்ரெட்டில் வந்து நடக்கட்டும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்து போகிறது தான் வந்து ETH 2.0. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியான ஸ்டெப்பு தான் வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் EIP 1559 இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த நெட்வொர்க் கன்ஜெஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறதில்ல. இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. நீங்கள் அந்த செக்கை போய் பேங்க்கில் என்கேஷ் பண்ணுறப்ப அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் 1000 ரூபா செக்கு கேஷ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து அவங்க 100 ரூபா சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஊர்பட்ட கொள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்த கேஷியர் வந்து சொல்லுவார், நான் என்னப்பா பண்ணுவது, நான் நெட்வொர்க்கில் எல்லாரும் இப்படி தான் பே பண்ணுறாங்க, நான் இந்த ரூல்லாம் செட் பண்ணுறதில்ல அப்படின்வாங்க. ஸோ இப்போ அந்த கேஷியர் யார் அப்படின்னா மைனர். ஸோ அந்த செக்கு போடுற ஆள் யார் அப்படின்னா இந்த கிரிப்டோ வாங்குறவங்க, விற்கிறவங்க, ஹோல்ட் பண்ணுறவங்க, ட்ரேட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த செக்கை போடுறவங்க. ஸோ இப்போ அந்த செக்கை போட்டுட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த EIPக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த ஒரு பாயிண்ட் எழுதி போட்டிருக்காங்க, இந்த ஃபீஸ் எப்படியாவது வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ தான் அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கொண்டு போய் ஒரு பேங்க்கில் செக்கை போடுறீங்க, அந்த செக்கை வாங்கிட்டு என்கேஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் ஸ்பீடு வந்து அதே ஸ்பீடில் தான் இருக்கும். ஏற்கனவே எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா அந்த ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். 100 ரூபாய்க்கு பதிலாக வந்து வேறு மாடலில் சார்ஜ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து அந்த ஃபீஸ் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களோட வாலெட் அட்ரஸ் வந்து சேஞ்ச். அதில் வந்து ஒரு மைனர் கோட் அப்கிரேட் இருந்தாலும் இருக்கும். ஸோ அந்த புது வாலெட் மாரி அதை இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சேஞ்சஸ் மேபி நடக்கலாம். அதை பற்றி நிறைய நியூஸ் கூட இல்லை, நிறைய பிளாக்ஸ் கூட இல்லை. பட் இதுக்கு முன்னாடி நடந்த இந்தமாரி ஹார்ட் ஃபோர்க் அப்போ வந்து இந்தமாரி சினாரியோஸ் இருந்துச்சு, இந்தமாரி நடந்துச்சு. ஸோ ஒருவேளை அதனால் நடக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் ஆஃப் பேஸ் கேஸ் ஃபீஸ். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மைனருக்கு வந்து பே பண்ணுறப்ப ஒரு பேஸ் கேஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த பேஸ் கேஸ் ஃபீஸை வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ப்ரெடிக்டபிளான ஒரு ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி எப்படின்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து எத்தேரியம் வந்து நீங்கள் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து $2 இருக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா $20 இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா $200 இருக்கும். ஒரு ஃபீஸை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ட்ரான்சாக்ஷன் யாருமே பண்ண முடியாது. தட்ஸ் பிகாஸ் நெட்வொர்க் கன்ஜெஷன். அது ஏன் அந்த நெட்வொர்க் கன்ஜெஷன் இப்போ இந்த ஃபீஸ் அதிகமாக போகுது அப்படின்னா, அந்த கேஷியருக்கு முன்னாடி நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. எல்லோரும் வந்து சலானை வச்சுட்டு எல்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் எனக்கு க்யூவில் நிற்கலாம் டைம் இல்லை, நான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன், எனக்கு நீ வந்து சலானை சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் முன்னாடி போயிடுறீங்க. ஸோ அப்படி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மைனர் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு நீ நிறைய காசு கொடு, நான் உனக்கு சீக்கிரம் பண்ணி தரேன் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் ப்ரைஸ் வந்து மைனர்ஸ்க்கு வந்து இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஸோ இப்போ புதுசாக வரதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீ வந்து க்யூவில் வந்து முன்னாடி வரது நீ வரலாம். ஸோ அந்த ஒரு சான்ஸ் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த டிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம வந்து சர்வருக்கு வந்து ஒரு டிப்பு கொடுக்குறோமோ, அதேமாரி மைனர்ஸ்க்கு வந்து என் ட்ரான்சாக்ஷனை சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீ ஒரு டிப் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் ஃபீயை வந்து விட்டுட்டு இப்போ வந்து டிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அந்த பேஸ் ஃபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் ஒரு அன்னோன் வாலெட்டில் போட்டு அதை வந்து பேர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் ஃபீஸ் இருக்குல்ல, ஆக்சுவல் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ், அதை வந்து இப்போ வந்து ப்ரெடிக்டபிளாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, வாங்க போகிறீங்க, விற்க போகிறீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க, ஈவன் ஷிவா ஷாப்பில் வந்து ஏதோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃபீஸ் வந்து யூ கேன் ப்ரெடிக்ட் இட், எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து யூ கேன் ப்ரெடிக்ட் இட். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு மெயின் சேஞ்சஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காயின் வந்து பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பேர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிரிப்டோ கரன்சி ஆச்சு, இது எங்கே உட்காந்து பேர்ன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து டிஃப்ளமேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேஷனுக்கு ஆப்போசிட். ஸோ பணம் வீக்கம் அப்படின்றது வந்து பணத்தோட
கரெக்டாக சொல்கிறேன்னா பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிறது. ஒரு பொருளுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்குவீங்க அதே ஆப்பில். ஸோ அந்த பொருளோட வேல்யூ எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை, பட் உங்களோட பணத்தோட மதிப்பு கம்மியாகுது. அதுக்கு ஏன் அப்படின்னா பணம் நிறையா சர்க்குலேஷனில் இருக்குது. முன்னாடி வந்து உங்கள் கவர்மெண்ட் வந்து மொத்தமாக 1000 நோட்டு விட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாரும் அடிச்சுப்பாங்க, எனக்கு கொடுன்னு சொல்லி அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 10 லட்சம் நோட்டு இருக்குது சர்க்குலேஷனில். ஸோ அப்போ வந்து யாருமே அடிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து பணத்தை வந்து ஒரு கம்மியான வேல்யூக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ தட் இஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ இந்த டீஃப்ளேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த கிரிப்டோ கரன்சியை எடுத்து கொண்டு போய் ஒரு அன்னோன் வாலெட்டில் போட்டு பர்ன் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சி எடுக்கவே முடியாது, எத்தேரியம் எடுக்கவே முடியாது. அந்த பேஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் பர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா மொத்தமாக இருக்கிற எத்தேரியம் வந்து நாளாக வந்து கம்மியாயிடும். ஸோ இப்போ கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த ரேரிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்துடும். ஸோ இப்போ பிட்காயின் வந்து ஏன் இவ்வளோ காஸ்ட் இருக்குன்னா மொத்தமாக 21 பிட்காயின் தான் நீங்கள் மைனே பண்ண முடியும். உலகத்தில் யார் நினச்சாலும் சரி அதுக்கு மேலே ஒரு பிட்காயின் மைன் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அது பிளாக் செயின் அப்படி தான் ஃபவுண்ட் பண்ணுறப்பே வந்து அந்த ஒரு மேக்ஸ் வேல்யூ நம்ம வச்சுருவோம். அதுக்கு மேலே நீங்கள் போகவே முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எத்தேரியம்க்கு ஒரு மேக்ஸ் வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை போயும் கொஞ்சம் பேர்ன் பண்ணோன்னா மொத்தமாக இருக்கிற காயின் கம்மியாயிடும். அப்போ இருக்கிற ரேரிட்டி அதிகமாகிடும், அந்த காயினோட வேல்யூ அதிகமாகிடும். தட் இஸ் டிஃப்ளேஷன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ராசஸ் கொண்டு வராங்க. இது வந்து எத்தேரியம் 2.0 போகிறதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டெப் அப்படின்றாங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மைனர்ஸ் அண்ட் நோட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ 2 பேர் இருக்காங்க. இது வந்து முழுசாக அந்த பிளாக் செயினை ரன் பண்ணுறது வந்து எத்தேரியமோட ஓனர்ஸ் கிடையாது. இப்போ என்ன மாதிரி வந்து வீட்டில் ரிக்லாம் வச்சுருப்பாங்க, சில பேர் ஃபார்ம்லாம் வச்சுருப்பாங்க, ஆசக் வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாம் தான் வந்து அந்த கம்ப்ளீட் பிளாக் செயினை வந்து ரன் பண்ணிருக்காங்க, அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் அப்ரூவ் பண்ணுறது இது எல்லாமே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹார்ட் ஃபோர்க் வந்து லெட்ஸே இன்னும் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது, 2 hours 49 minutes இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி தான் நான் வேக்சின் வாங்கினேன், கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ நான் போய் தூங்கிடுவேன். நான் வந்து காலைல எந்திரிச்சு வந்து உங்களுக்கு மேபி இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன். ஷாக்கிங்கான அப்டேட்டாக இல்லை ஒரு ஹாப்பியான அப்டேட்டாக வந்து வில் சி. மோஸ்ட் கேசஸ் வந்து இட் வில் பி நியூட்ரல் தான், ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண அவசியம் இருக்காது. பட் வில் சி. அண்ட் ஸோ இப்போ என்னென்னா இந்த மைனர்ஸ் அண்ட் நோட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த 2 hours ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களோட மைனிங் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து தே ஹேவ் டு அப்கிரேட் டு EIP 1559 வந்து கம்பேட்டபிளாக அப்கிரேட் பண்ணும். ஏன் அந்த ரீசன் அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் அப்படியே க்ளோன் பண்ணி இன்னொரு வெர்ஷனாக வந்து மாற்றுறேன். ஸோ அப்போ மாற்றுறப்போ வந்து இந்த பழைய சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பழைய கோடு எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துலையே போய் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து புது கோடு அப்போ வந்து அது போய் பார்க்காது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மைனிங் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்கிரேட் பண்ணலனா அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பழைய சாஃப்ட்வேர் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல வந்து உங்களோட மைனர்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு என்ன காசு வராமல் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ரியலி. எத்தேரியம் கிளாசிக் அப்படின்றது வந்து இப்படி தான் பிறந்துச்சு. ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டில் வந்து இதேமாரி ஒரு ஹார்ட் ஃபோர்க் அப்போ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் அப்போ வந்து எத்தேரியம் 2ஆக பிரிஞ்சிச்சு. இப்போ இருக்க எத்தேரியம் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து எத்தேரியம் கிளாசிக் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிச்சு. ஸோ மோஸ்ட் கேசஸ் வந்து திஸ் மேபி another வெர்ஷன் ஆஃப் எத்தேரியம் அப்படி கூட இருக்கலாம். மைனர்ஸ் வந்து நிறைய பேர் அக்ரி பண்ணல அப்படின்னா வந்து இட் மேபி another வெர்ஷன் ஆஃப் எத்தேரியம் கூட இருக்கலாம். அண்ட் புது வெர்ஷன் ஆஃப் எத்தேரியம் வந்து யாரெல்லாம் அப்கிரேட் பண்ணுறீங்களோ அவங்களாம் புது வெர்ஷனில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எத்தேரியம் 2.0 கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எண்ட் ஆஃப் த இயர் நெக்ஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கேசஸ் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த லைனில் இருக்கிறோம். என்றைக்குமே ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து இன்றைக்கி டெலிவரின்னு சொன்னால் அன்றைக்கி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது, எந்த கம்பெனிக்கும் கிடையாது. அண்ட் அப்படியே கொடுத்தாலும் பக் இருக்கும். ஸோ அந்த கிளைண்ட்டு கழுவி ஊற்றுவாப்பில். ஸோ அதனால் இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ரிஸ்க்கே எடுக்க முடியாது. ஒருவேளை இதை தான் சொதப்பிக்கிச்சு அப்படின்னா இந்த எத்தேரியம் ப்ராஜெக்டே வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும், செக்யூரிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா. ஸோ அதனால் தே ஹேவ் டு டபுள் செக் ட்ரிபிள் செக். அதேமாரி இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹார்ட் ஃபோர்க் மட்டும் கிடையாது. இந்த என்டையர் மைனிங் ப்ராசஸே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மாற்றுறாங்க. அண்ட் அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட் கேசஸ் வந்து இட் மே டேக் எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ஆகும். அண்ட் எனிவே நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஒரு 4 மாதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட காசை நம்ம எடுத்துருவோம் மைனிங்கில். ஸோ அதனால் வந்து வில் சி அந்த 4 மாதம் நம்ம தாண்டுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வில் சி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த நேரமே சொன்ன மாதிரி டிப்பு ஒன்று கொடுக்கும், ஒரு புது கான்செப்ட் வரப்போது. ஸோ அதனால் மைனர்ஸ்க்கு வந்து தேர் வில் பி சம் காம்பன்சேஷன் ஸோ அப்படின்றாங்க. பட் அதை வந்து நம்ம என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் இது யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் அண்டு ட்ரேடர்ஸு, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, இந்த டிஃபைல் யூனிஸ்வாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபை எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இது கோன் பி ரியலி பியூட்டிஃபுல். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ரீபா ஸ்வாப்பில் வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் காயின்ஸ் வந்து சும்மா இருக்குது. அது ஒரு ரீசன் வந்து இதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஸ்டேக் பண்ணலாம். அது ஒன்றுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ வில் சி எப்படின்ட்டு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கூகுள் வந்து 2017 வந்து கிரிப்டோ ஆட்ஸ் நீங்கள் எப்பவுமே கூகுளில் போய் பார்க்கவே முடியாது. கூகுளில் வந்து ஸ்பான்சர்ட் ஆட் அண்ட் மேடாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. பைனான்ஸோ இல்லை பைஃபையோ இல்லை Crypto.comஓ எந்த ஒரு பெரிய கம்பெனிஸுமே அதில் இருக்காது. எக்ஸ்சேஞ்சுக்கு ஆட்ஸ் அதுமாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு ரீசன் வந்து கூகுள் வந்து டசன்ட் லைக் கிரிப்டோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அண்ட் அது என்ன ரீசனாக நிறைய ஃப்ராட்லண்ட் இருக்குது, நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து they don't want to encourage it. But that is actually a very big revenue market. ஏன்னா இப்போ கிரிப்டோஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் மார்க்கெட் அது. ஸோ அதுலேருந்து வர ஆட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் பில்லியன்ஸ். ஸ்ட்ரைட்டாகவே வந்து கூகுள் கேன் ஆட் மல்டிபிள் பில்லியன்ஸ் டு தியர் ரெவன்யூ பர் வீக். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2017 பண்ண பேன் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஆட்ஸ்லாம் நிறைய ஃப்ளட் ஆக ஆரம்பிக்கும். கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும், கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து கிரிப்டோ ஆட்ஸ் வந்து இப்போ நிறையா வர ஆரம்பிக்க போகுது. ஸோ விச் வில் இன்க்ரீஸ், எவ்வளோ மக்கள் இது வரைக்கும் கிரிப்டோவில் வந்தாங்களோ அது வந்து மல்டி ஃபோல்ட்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மைனர்ஸ் வந்து ரொம்ப ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ETH 2.0 வரத்துக்குள்ளார வந்து வி ஷுட் ஹவ் பீன் ஏபிள் டு மேக் சம் டீசென்ட் மணி. ஸோ அப்படின்றது தான் நம்மளோட கணிப்பு. வில் சி. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது ஈத்தர் ஸ்கேனில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ நமக்கு கொடுக்குற ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2.8, 2.6, ஆவரேஜாக 2.6. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 3-4 ஹவர்ஸ் கழிச்சு வந்து நம்மளுக்கு என்ன ரிவார்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில் கெட் அன் ஐடியா. ஸோ மோஸ்ட் கேசஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 2.1 to 2.2. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது நம்ம பார்த்தோன்னா லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வாட் டு மைண்ட்ஸ் கைஸ் இந்த சைட்டு, இது ரெட்டிட், இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா பார்த்துக்கோங்க. இஃப் யூ கோன் பி இன் கிரிப்டோ ஸ்பேஸ்னா டோன்ட் டிபெண்ட் ஆன் மீ ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ரிசர்ச் ஆன் யோர் ஓன். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் தான் இப்போ டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதில் என்ன பண்ணலான்னா, எங்கிட்ட மொத்தமாக இருக்கிற ஹேஷ் பவர் வந்து லெட்ஸ் சே இப்போ நம்ம எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம்னா $175 per day நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அண்ட் மொத்த ஹேஷ் பவர் பார்த்தீங்கன்னா 1400 giga hashes, sorry mega hashes, 1400 மெகா ஹேஷஸ். ஸோ 1400 நம்ம போடுவோம். ஸோ 1400 இப்போ கரண்ட்டாக இருக்க பிளாக் ரிவார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.6. அண்ட் 2.6 நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஆவரேஜாக லாஸ்ட் 24 hours ஸ்டாட்ஸ் எடுத்து ஸோ ஆல்மோஸ்ட் லைக் $105 வந்து நம்ம பர் டே வந்து வருது US dollars. ஸோ இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் அரௌண்ட் 140-150 அந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இப்போ வந்து இதை நம்ம 2.1 கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ சேஞ்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த 105ன்றது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு வி வில் லூஸ் லைக் அரௌண்ட் $20 வந்து லூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் அகெயின் we have to wait and see. ஸோ நிறைய மக்கள் வந்து இப்போ கிரிப்டோ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா this will be compensated. ஸோ அதனால் we'll have to wait and see. Okay, so I think this is our wrap. அண்ட் ஸோ நம்ம இன்னும் இந்த கவுண்ட் டவுனை பார்த்துட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு I'll give you an update. ஸோ hopefully we should be okay. as long as எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு மேலே வந்து ஒரு $10 வந்தாலே போதும், நம்ம அப்படியே ஓட விட்டுட்ருப்போம். We'll check it out. Okay guys, we'll see again in another video, and thank you so much and cheers.